திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. கடந்த 10ஆம் தேதி தலைவர் கலைஞர், இதோ என் கையில புத்தகம் இருக்கு பாருங்க, 10ஆம் தேதி இந்த அறிக்கையை தான் வெளியிட்டார், தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை நீங்க எல்லாம் டிவியில நேரடியா பார்த்திருப்பீங்க, ஒளிபரப்புனாங்க. பாத்தீங்களா இல்லையா? படிச்சீங்களா? இந்த இதுல இருக்கக்கூடிய உறுதிமொழி வாக்குறுதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, ஏதாவது 1 2 சொல்லுங்க பாப்போம். மதுவிலக்கு ரத்து, மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து. 1 2ன்னா டக்கு டக்கு நான் கேட்கலாம், நீங்க சொல்லலாம். ஆனா 501 உறுதிமொழிகள் இருக்கு, 501 வாக்குறுதிகள், 1 2 இல்ல. ஆக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிப்பதற்கு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டை உருவாக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரும்னு கலைஞர் சொல்லி இருக்கிறார். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு. கல்விக்கடன், மாணவர்களுடைய கல்விக்கடன். இதே திருநெல்வேலியில நான் நமக்கு நாம பயணத்தை நடத்தினேன்னு உங்களுக்கு தெரியும். 234 தொகுதிகளுக்கு நான் போனேன். விவசாயிகளை, தொழிலாளர்களை, அதே போல மக்கள் நல பணியாளர்களை, வியாபாரிகளை, வணிக பெருமக்களை, தொழிலதிபர்களை, அதற்கு பிறகு அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் நான் சந்திச்சு குறைகளை, பிரச்சனைகளை எல்லாம் கேட்டேன். அப்படி கேட்டப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நான் போனப்போ மாணவர்களையும் சந்திச்சேன். ஏன்னா மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், உங்களுக்கு தெரியும். அவங்க தான் இந்த நாட்டினுடைய சிற்பிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இப்ப கூட நான் கூட ஒரு மாணவனை போல ஒரு காட்சி அளிப்பதற்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். வயசு எனக்கு 63 தான். இருந்தாலும் இதெல்லாம் போட்டா இளமையாயிடுது. கொஞ்சம் வேகம் வருது. சைக்கிள் ஓட்டுறது, நடந்து போகிறது, ஓடுறது, ஜீப்ல போறது, பைக்ல போறது, இதெல்லாம் எனக்கு வசதியா இருக்கு. ஆக இதை கூட பலர் என்ன சொன்னாங்கன்னா ஷூட்டிங், ஷூட்டிங் இல்ல மீட்டிங் வந்திருக்கிறோம். ஆக எதுக்காக நான் சொல்றேன்னா, மாணவர்களை போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சந்திச்சேன். அப்படி சந்திச்சப்போ அந்த மாணவர்களின் இடத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொன்ன ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க, நன்றி. இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தீங்க, நன்றி. ஆக இப்படி பல்வேறு சலுகைகள் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதே நேரத்தில் வங்கிகள்ல நாங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன், கல்விக்காக வாங்குகிற கடன், அந்த கடனை குறித்த காலத்திற்குள்ள செலுத்த முடியல. அதனால நாங்க வட்டி செலுத்த வேண்டிய ஒரு கொடுமைக்கு தள்ளப்படுறோம். வட்டிக்கு வட்டி செலுத்த வேண்டிய நிலை கூட எங்களுக்கு வந்துருது. ஆகவே வட்டியாவது எங்களுக்கு தள்ளுபடி செய்யணும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வச்சாங்க. அதையெல்லாம் நான் குறிச்சுக்கிட்டு தேர்தல் அறிக்கை குழு போய் விவாதிச்சோம். அதுக்கு பிறகு தலைவர் கலைஞரிடத்துல போய் நாங்க எடுத்து சொன்னோம். கலைஞர் அதை கேட்ட உடனே எங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கு வட்டி அல்ல, அவங்க வாங்கி இருக்கக்கூடிய முழு கடனையும் நான் தள்ளுபடி செய்வேன் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார். சொன்னது மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையிலும் அந்த உறுதிமொழியை வழங்கி இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும் நான் சொல்ல பெருமைப்படுறேன். நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏதோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது மாநில அளவில் மட்டும் இல்ல, மாவட்ட அளவில் மட்டுமல்ல, தொகுதி அளவிலேயே மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்குரிய வாக்குறுதிகளை வழங்கிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மாநகரில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மாநகரில் 2ஆம் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார். தொழில்நுட்ப பூங்கா மீண்டும் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். திருநெல்வேலி செங்கோட்டை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி துரிதப்படுத்தப்படும் என்று அந்த உறுதிமொழி எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படி பல்வேறு உறுதிமொழிகளை எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் கரத்தை பலப்படுத்தணும்னா 6வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட வேண்டும்.